அனைவருக்கும் வணக்கம். ஜனவரி 22/1/2025 ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. வாங்க வீடியோக்கு போகலாம். இன்னைக்கு ஹெட்ஜஸ் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா 23,165 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8:23 ஆகுது. நம்ம க்ளோசிங்க்கும் இப்போ ஹெட்ஜஸ் நிஃப்டிக்கும் ஒரு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 141 பாயிண்ட் வந்து ப்ளஸில் நம்மளுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரி கேப் அப் இந்த மாதிரி ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு இன்னைக்கு நிஃப்டி எந்த மாதிரி இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கு அப்படின்னா, மார்க்கெட்டு ஒரு எட்ஜஸ் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் ஆகிறதுக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த R1 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 23,169 23,259 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரேஞ்ச் வந்தது அப்படின்னா மார்க்கெட்டு இங்கிருந்து ரிவேர்ஸ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இந்த இடம் இந்த 23,250 இல்லை அப்படின்னா 23,200 இந்த இடம் வந்தது அப்படின்னா உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பாருங்க. இங்கிருந்து மார்க்கெட் ரிவேர்ஸ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரைக்கு இந்த 295க்கு மேலே மார்க்கெட்டை இந்த 295க்கு மேலே ட்ராவல் ஆனால் மட்டும்தான் 23,000 கால் 295க்கு மேலே நின்னா மட்டும்தான் மார்க்கெட்டை மேலே கொண்டுட்டு போக முடியும். இல்லை இங்கிருந்து போகிறாங்க அப்படின்னா இந்த 275 to 295 ரிவேர்ஸ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இந்த இடத்துலாம் ஒரு செல்லர் வந்து உங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு டீசனான ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பார்த்துங்க, ஒன் டே ரேஞ்ச் ஓப்பன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓப்பன் டு ஹை லோ டு ஹை வந்து நம்மளுக்கு 200 பாயிண்ட் ஒன் டே ரேஞ்ச் இருக்கணும். இல்லை அப்படின்னா ஹை டு லோ வந்து 200 பாயிண்ட் ரேஞ்ச் இருக்கணும். நம்மளுக்கு இந்த ரேஞ்ச் இன்னைக்கு ஃபுல்ஃபில் பண்ணணும். அதுவும் செக் பண்ணி பாருங்க. எந்த இடத்துல மார்க்கெட் ரிவேர்ஸ் ஆகும் அப்படின்னா இங்க லோ டு ஹைனா ஒரு 200 பாயிண்ட் கொடுக்கணும். இல்லை 150 பாயிண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அங்கிருந்து மார்க்கெட் கீழே இறங்குறாங்க அப்படின்னா இதுல இருந்து நம்மளுக்கு 200 பாயிண்ட் வந்து அவரேஜா கொடுத்துட்டு இருக்காங்க. இதையும் இந்த இடத்துல வரும்போது செக் பண்ணி பாருங்க. ஒன் டே ரேஞ்ச் முக்கியம். மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டு இன்னைக்கு பாசிட்டிவ்ல தான் ஓப்பன் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கும். இந்த 49,500 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு. இன்னைக்கு வந்து 49,500 இந்த R1 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். மார்க்கெட் இங்கிருந்து ரிவேர்ஸ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கும். இல்லை நீங்க மேலே போறாங்க அப்படின்னா இந்த எஸ்டர்டே ஹை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கிருந்து மார்க்கெட் ரிவேர்ஸ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமா இருக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்கு. இந்த இடத்துலலாம் வரப்போ உங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டு இந்த ஸ்ட்ரைக்கு 48,500 கால் 1033க்கு மேல நின்னா மட்டும்தான் மார்க்கெட்டை மேல கொண்டுட்டு போறதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கும். இந்த 1033க்கு இங்கிருந்து மேல போறது இந்த 1033க்கு மேல சஸ்டெயின் ஆகுனா மார்க்கெட் மேல போகும். இல்லை அப்படின்னா இங்க இருந்து கீழே வர்றதுக்கு தான் ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கும். இந்த இடம்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 997 1033 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை செக் பண்ணி பாருங்க. இந்த இடத்துக்குலாம் வந்தது அப்படின்னா உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பாருங்க, நல்ல ஒரு டீசனான ப்ராஃபிட் எடுக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்செக்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா சென்செக்ஸ்லாம் நேற்றுலாம் நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. சென்செக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா சேம் இந்த R1ல கடக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் மார்க்கெட்டுக்கு. இந்த R1ல இருந்து மார்க்கெட்டு ரிஜெக்ட் ஆகி கீழே திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதை செக் பண்ணி பாருங்க. மார்க்கெட்டு மேலே போகுமா கீழே வருமான்ட்டு செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் இந்த இடத்துல இருந்தால் மார்க்கெட் திரும்புது அப்படின்னா உங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணீங்கன்னா அங்கேருந்து ஒரு புட் ஆப்ஷனை பை பண்ணிட்டு கால் ஆப்ஷனை செல் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இந்த 76,800 இந்த 76,650 to 76,800
750 76 750லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மார்க்கெட்டு மேலே போகிறப்ப. ஏன்னா இன்னைக்கு பாசிட்டிவ்ல தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கிறப்ப இந்த 76 750 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். இந்த இடம்லாம் வந்தது அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரைக் மார்க்கெட்டை மேலே கொண்டுட்டு போகணும் அப்படின்னா 75,900 கால் 1229 தக்க வச்சு இதுக்கு மேல சஸ்டெயின் ஆகி மேல போனா மட்டும்தான் மார்க்கெட்டை மேல கொண்டுட்டு போக முடியும். இல்ல இங்க இருந்து போகிறவங்க இந்த 1213 1229 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அங்க இருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கும். இந்த இடம் எல்லாம் வந்தது அப்படின்னா உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை அப்ளை பண்ணி பாருங்க. மார்க்கெட்டு இங்க இருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி சான்ஸ் வந்து அதிகமா இருக்கும். இந்த ஸ்ட்ரைக் வந்து இங்க இருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வருவதற்கான ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கும். இந்த இடம்லாம் வந்தது அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி சென்செக்ஸுக்கு ஒன் டே ரேஞ்ச் லோ டு ஹை வந்து இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா 76,500ல ஓப்பன் ஆகுது அப்படின்னா அங்க இருந்து நம்மளுக்கு லோ டு ஹை வந்து 500 பாயிண்ட் ஒன் டே ரேஞ்ச் கொடுக்கணும். அந்த 500 பாயிண்ட்னா 76,500 டு 77,000 வச்சு மார்க்கெட் போறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும். இல்ல மார்க்கெட்டு 76 750 இருந்து மார்க்கெட் திரும்புது அப்படின்னா இந்த 750ல இருந்து கீழே நம்மளுக்கு 500 பாயிண்ட் வந்து ஒன் டே ரேஞ்ச் கொடுக்கணும். அது ரெகுலரா கொடுத்துட்டு இருக்காங்க. கொடுக்கணுங்கிறது அவசியம் இல்லை. ஆனா ஒன் டே ரேஞ்ச் கம்பல்சரி நிப்டிக்கு பேங்க் நிப்டி சென்செக்ஸுக்கு ஒன் டே ரேஞ்ச் வந்து 500 பாயிண்ட். நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஸ்விங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சென்செக்ஸ்லாம் 5,000 பாயிண்ட் வந்து ஆவரேஜா மேலே கீழேயும் கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் பெரிய மூவ்மெண்ட். ஒன் டே ரேஞ்ச் வந்து 500 பாயிண்ட்டுக்குள்ள நம்ம ஸ்ட்ராட்டஜி எடுத்து நம்ம உட்காந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் டெய்லியும் நம்மளால எடுக்க முடியும். நாளைக்கு வந்து நம்மளுக்கு நிப்டியில எக்ஸ்பைரி இருக்கிறதுனால இதுல கொஞ்சம் பார்த்து ப்ளே பண்ணுங்க. ஏன்னா ஓடிஎம்னா சப்போர்ட் இடத்துக்கெல்லாம் மார்க்கெட்டை சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இடத்துல இருந்து திரும்ப போகுது அப்படின்னா ஓடிஎம்லாம் நல்ல ஒரு ப்ரீமியத்தை லோல கிடைச்சி லோல வாங்குனீங்க அப்படின்னா ஹைல விற்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும். ஆனா அந்த இடத்துக்கெல்லாம் வர்றப்ப நம்ம வெயிட் பண்ணோம் அந்த இடம் வர வச்சோம். அதே மாதிரி ஒரு காலுக்கு நம்மள ஒரு அந்த இடத்துக்குலாம் நம்மளுக்கு ஒரு பிபிலாம் நம்ம சொல்லியிருப்போம். அந்த இடத்துக்கு வரைச்சு வெயிட் பண்ணிட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா லோல எடுத்துட்டு ஹைல விற்க முடியும். ஏன்னா இன்னைக்கு ஷார்ட் கவரிங் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கும் நிப்டிலலாம். இல்லை அப்படின்னா சைடுவேவா கொண்டுட்டு போறதுக்கு அதிகமா இருக்கும். ஷார்ட் கவரிங் வந்ததுன்னா பையர் யூஸ் பண்ணிக்கலாம். சைடு வேவ்னா செல்லர் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால இந்த நம்மளுக்கு நிப்டி கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க. ஒரு 1 இருந்து 2:30 வச்சு வாட்ச் பண்ணீங்கன்னா நல்ல ஒரு மூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கும். இன்னைக்கான திருக்குறள் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.